வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய சிம்மாசன சீக்ரெட் என்ற நூலிலிருந்து பண்பு 2 பேச்சில் கவனம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நாம் பேசுகிறப்போ கவனமாக பேசணும், சொல்லக்கூடிய செய்திகளை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும், தேவையில்லாத பேச்சு கூடவே கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த கட்டுரையை வே. இறையன்பு அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அதற்காக நிறைய தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்திட்டு போகிறாரு இறையன்பு. இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பார்ப்போம். வால்டர் ஐசக்சன் அமெரிக்காவின் பிரபல தூதராக இருந்த கிளிஞ்சரை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். வின்ஸ்டன் லாட் அப்படிங்கிற ஒரு அதிகாரி கிளிஞ்சருக்கு அனுப்புறதுக்காக நாள் கணக்கில் ஒரு அறிக்கையை தயார் பண்ணுறார். ஆனால் அதை அனுப்பின உடனே இதுதான் உங்களால் செய்ய முடிந்த சிறந்த வரைவா அப்படின்னு கேள்வி கேட்டு கிளிஞ்சரிடமிருந்து அந்த கடிதம் திரும்பி வருது. உடனே அந்த வின்சென்ட் லாட் என்ன பண்ணுறாருனா வாக்கியங்களை செதுக்கி மறுபடியும் அந்த கடிதத்தை அனுப்புகிறாரு. அதே கேள்வியோடு திரும்பவும் வந்தது. இந்த முறை என்ன பண்ணுறாருனா அந்த வின்சென்ட் லாட் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு திருத்தவே முடியாத அளவுக்கு நல்ல சிறப்பான கடிதமாக அனுப்புகிறார். அப்போதும் அதே கேள்வி. இப்போது அந்த வின்சென்ட் லாட்டுக்கு கோபம் வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னால் செம்மையாக எழுத முடியாது அப்படின்னு பதில் எழுதி அனுப்புகிறார். உடனே கிளிஞ்சர் சொல்கிறாரு, நல்லது, இனிமேல் நான் இதை வாசிக்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அரைகுறையாக எழுதுகிறப்போ தேவையில்லாமல் எக்கச்சக்கமான சொற்கள் நம்ம எழுதுறதில் விழுகும். அதை மீண்டும் வாசிக்கிறப்பவோ கேட்குறப்பவோ அதில் எது தேவையானவை அப்படிங்க நமக்கு புரியுது. வளவளன்னு பேசுகிறவங்க ஒருபோதும் தலைவராக இருக்க முடியாது. நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஒவ்வொரு சொல்லையும் நிச்சயமாக பொருள் இருக்கணும். சில நேரங்களில் எதிரிகளுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தணும், நண்பர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தணும். இதுதான் நல்ல தலைமையினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சம்பவம். அப்போது எதற்காக அந்த கிளிஞ்சர் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை அனுப்ப சொல்கிறாருன்னா, முதல்ல வளவளன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மைப்படுத்துகிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் செம்மைப்படுத்துகிறாரு, இதுக்கு மேலே செம்மைப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில் வர்றப்போ அதை ஏற்றுக்கிறார். அப்போ இதுதான் சொற்செறிவு, சொற்கட்டு, தேவையில்லாத அந்த வாசகங்கள் அந்த கடிதத்தில் தேவையில்லை, அதை தான் நமக்கு புரியுது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நிறுவனத்தோட தலைவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு. அதற்கு அந்த நிறுவன தலைவர் சொல்கிறாரு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தான். உடனே திருப்பி கேள்வி கேட்குறாங்க, எப்படி காப்பாற்றுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த நிறுவன தலைவர், வாக்கே கொடுக்காம பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தலைவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நாம் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக டோட்டோசான் அப்படிங்கிற ஒருவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் எழுதிய சன்னலில் ஒரு சிறுமி அப்படிங்கிற ஒரு நூலில் வளர்ப்பு மிருகங்களை கூட பிஸ்கட் தருவது போல நடித்து ஏமாற்றக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நமது நம்பகத்தன்மையை நாம் இழந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதிகம் பேசுகிறப்போ நாம் புத்திசாலிகள் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுது. எத்தனை செய்திகள் நமக்கு தெரியுது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆசைப்படுறோம். ஆனால் அது நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்திடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் இறையன்பு அவர்கள் அவர் ஆட்சியராக இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். எங்களுக்கு ஒரு தலைமைச் செயலர் ஒருவர் இருந்தார். மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுவார். அப்போது அவர் பேசுவார். அந்த தலைமைச் செயலர் என்ன பேசுவார்னா, அதிகம் பேசி நீங்கள் உங்கள் சரக்கை காட்டி விடாதீங்க, குறைவாக பேசி நீங்கள் செயல் வீரர்கள் அப்படிங்கிற ஊகத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவார். சில மாவட்ட ஆட்சியர்கள் முதலமைச்சர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக பேசி மாட்டிக்குவாங்க. ஒருவர் ஆட்சியர் பணிக்கு சேர்ந்து 2ஆம் நாளே மாவட்ட ஆட்சியர் மாநாடு நடக்குது. அவருடைய வாய்ப்பு வந்தபோது மாவட்டத்தினுடைய குறைகளையெல்லாம் அடுக்கிக்கிட்டே போனார். உடனே தலைமைச் செயலர் குறுக்கிட்டு, 2 நாள்கள்லேயே மாவட்டத்தை அங்குலம் அங்குலமாக அலசி முடித்த அமைச்சருக்கே தெரியாத செய்திகளை எல்லாம் அறிந்து வந்திருக்கிறார் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்ல அவருடைய சாயம் வெளுத்தது. அப்போது செயலில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்து முடிக்கக்கூடியதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை முடியாது அப்படிங்கிறத முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வெற்று நம்பிக்கைகள் அதிக நாள் தாக்கு பிடிக்காது அப்படின்னு அறிவாங்க. அப்போ குறைவாக சொல்லி நிறைவாக செய்வதுதான் சிறந்த தலைமையினுடைய சிறந்த பண்பு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி குறைவாக பேசுகிறவங்க தான் அதிகமாக கவனிக்கப்படுறாங்க. கூட்டம் அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் காத்திருக்குது. அவங்க பேசுகிறப்ப எல்லாருமே ஆர்வத்தோடு கவனிக்கிறாங்க. எப்போதுமே பேசிகிட்டு இருக்கிறவங்கள எல்லாரும் ஒதுக்குறாங்க.
சிலர் எப்படியெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத சால்கான் அப்படிங்கிறவர் தொகுத்து சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், நான் பேசுவதற்கு முன்னால் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நாம் பேச ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் என்ன பேசுறதுக்கு முன்னாடி அதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், நான் நம்பிக்கைவாதத்தை முழுமையாக நம்புகிறேன், அதை தவிர வேற என்ன நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், என்னை பற்றி சொல்லப்படுகிற பாதி பொய்கள் உண்மையானவை. அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறார், நான் வரம்பில்லாமல் செலவு செய்ய அதிகாரத்தை கொடுத்தேன், நீயே அதை மிஞ்சி விட்டாய். இன்னும் சில பேர், மூட நம்பிக்கை துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இது இப்படித்தான், அதாவது முன்பின் முரண்பாடாக நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வகுப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். இவர் படிக்கிற காலத்தில் ஒரு ஆசிரியர் சொல்லுவாராம், தேர்வு நடக்கும்போது அடிக்கடி குறிப்பிடுவாராம், நீங்கள் என்னை ஏமாற்றி காப்பி அடிக்க மாட்டீர்கள் என்று உறுதிமொழி கொடுத்தால் உங்களை பற்றி நான் புகார் செய்ய மாட்டேன். இது எவ்வளவு முரண்பாடுள்ள உத்தரவாதம். அதே மாதிரி ஒரு முதலாளி வீட்டை பெருக்கிட்டு இருந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறார், சேவகர்கிட்ட, 100 ரூபாய் கீழே விழுந்துருச்சு, கிடைச்சா கொடு, இல்லாட்டி நீயே வச்சுக்கோ, இப்படின்னு தாராளமாக சொன்னாராம். அப்புறம் சிலர், நான் செல்லாத போது வீட்டுக்கு வந்து சந்தி சொல்வது என்று சொல்வதுண்டு. என் நண்பர்களிடம் உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு அவர் சொல்கிறாரு, நான் கடகராசிக்காரர்கள் ஜோசியத்தை நம்புவதில்லை. அப்போ இங்கே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இப்போ இவருடைய ராசி கடகராசின்னு சொல்கிறாரு, ஆனால் ஜோசியத்தை நம்புறது என்ன எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்களேன். நாம் இதற்காக சிரிக்கலாம், ஆனால் பல நேரங்களில் நாம் இதை பயன்படுத்துகிறோம். நடு சென்டர், நடு மையம், பட் ஆனால், இப்படி ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சொற்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் சிலர் சொல்லுவாங்க, எதற்கு சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன், அப்புறம் உண்மையில் சொல்ல விரும்புகிறேன், கூற ஆசைப்படுகிறேன், இந்த மாதிரியான தேவையில்லாத சொற்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அதற்கப்புறம் பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வீரையன்பு அவர்கள் குறிப்பிடுறார். பெரியார் ரொம்ப சிக்கனவாதி. அவர் பணத்தில் மட்டும் கிடையாது, சொற்கள்லையும் சிக்கனமானவர். ஒரு முறை அவர் கையில் அணிஞ்சிருந்த பச்சைக்கல் மோதிரத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, ஒரு ஆள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்ததுனால அவர் சொத்துக்கள் எல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சு, அதில் இந்த மோதிரமே இருந்துச்சு, என்னதான் ஆகுது அப்படின்னு நான் அதை வாங்கி போட்டேன், அதற்கு பிறகு பணம் கொட்டென்று கொட்டுகிறது என்று குறிப்பிட்டாராம். அப்போ எவ்வளவு எளிதாக மூட நம்பிக்கையை அவர் தகர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதே மாதிரி எழுத்துலையும் இன்னும் கவனமாக இருப்பது அவசியம். அதை ஆவணப்படும் போது வரலாற்று ஏடுகளில் பதியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் நேரில் தெளிவு பெற முடியாததாலும் எழுத்தை எச்சரிக்கையோடு ஆளுவது அவசியம். திருக்குறளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே பாராட்டுவதற்கு என்ன காரணம்னா அதனுடைய சொற்சுருக்கம்தான். ஹக்கீம் சனா எழுதிய சுவர் தோட்டம், ஹெராக்ளிட்ஸ், உதிர்ந்த தோள்கள் ஆகியவை அந்த நூல்கள் இன்றும் போற்றப்படுவதற்கு அவற்றை நீக்க முடியாத சொற்சட்டுகள் தான் காரணம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருக்குறளை வாசிக்கிறோம் அப்படின்னா அது சுருக்கமாக இருக்கிறதா காரணம் அப்படிங்கிறத குறிப்பிட்றார். அதே மாதிரி உலக பேருரைகள் வரிசையில் பெரிய உரைகள்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்திலேயே பேசுறதுல, அதில் ஆபிரகாம் லிங்கனின் கெட்டிஸ்பர்க் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பேச்சை லிங்கன் ஆற்றுகிறார். பேசும்போது அந்த புகைப்படம் எடுக்கிறவர் சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த புகைப்பட கருவியை சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாராம். அவ்வளவு சுருக்கமாக இருந்துச்சா அந்த பேச்சு. மொத்தமே 3 பத்திகள் தானா. மிக சாதாரண சூழலில் இருந்த அமெரிக்க அதிபரானவர் லிங்கன். அவருடைய பின்னணியே பலருக்கு வெறுப்பு தந்துச்சு. அவர் அடிமை முறையை ஒழிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தெரிந்ததும் ஆதிக்க சக்திகளுக்கு வெறுப்பு அதிகமானது. அவருடைய 278 சொற்கள் நிரம்பிய அந்த உரையை கேட்டதும் சில பேர் சிரிக்கிறாங்க. ஆனால் காலம் அதை உலக உரைகளில் ஒப்பற்றதாக தேர்ந்தெடுத்து கொண்டது. அதற்கு காரணம் அதை மிகவும் நேர்த்தியாக அவர் வடிவமைத்திருந்தது தான். அப்போது எந்த சூழல்லையும் யாரையும் புண்படுத்தாத மாதிரி தான் அதில் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்களுக்கு பல பக்கங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக லிங்கன் அதை உருவாக்கியிருந்தார். அவர் பேசி முடித்தப்போ கைதட்டல் கூட கிடைக்கல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம மக்கள் என்ன கேட்டு பழகிட்டாங்கன்னா நீளமான பேச்சையும் அடுக்குமொழிகளையுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய உரை பிற்காலத்தில் எல்லாராலையும் போற்றப்பட்டுச்சு. அதுக்கடுத்து மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய அரசியல் போக்கையே மாற்றி அமைத்தவர் மகாத்மா காந்தி. அவருடைய கடிதங்களாகட்டும் சரி, சொற்பொழிவுகளாகட்டும் சரி, ரொம்ப கூர்மையாக இருக்குமா. அவர் ஒருபோதும் தடித்த வார்த்தையை அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். கடுமையான தாக்குதல் வந்தாலும் புன்னகையோடு அதை சந்திப்பார். தலைவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அதை திரும்ப செல்ல முடியாத பாதையாகிவிடும் அப்படிங்கிறத அவர் அறிவார். வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் அவர் வெள்ளைக்காரர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தியடிகளை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு ஒரு இழிவாக பேசுகிறார். அதற்கு காந்தி ஒன்றுமே பதில் சொல்லலை. சில நேரங்களில் நம்மளை யாராவது தவறாக பேசிட்டாங்கன்னா கூட நாம் அதை கண்டுக்கக்கூடாது.
காந்தியடிகள் அப்படித்தான் இருப்பார். நகைச்சுவையாகவே அதனுடைய பதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதிரிகளோடும் அவர் தொடர்பிலேயே இருந்து வந்தாராம். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டா தங்களை திருத்திக்குவாங்க. அப்போது நிலைமை சுமூகமாகும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இறையன்பு காந்தியடிகள் வாழ்க்கை மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அதற்கடுத்து முகமது அலி ஜின்னா, இவரும் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு கோரியவர். அப்படிப்பட்ட முகமது அலி ஜின்னாவோட உறவை முறிக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் ஏற்பட்ட போதும் கூட காந்தியடிகள் மனக்கசப்பை வெளிக்காட்டாமல் நட்போடவே நடந்துக்கிட்டாரு. எல்லோரையும் சமரசத்தில் வைக்கிறது தான் அவருடைய கோட்பாடு. எந்த சூழல்லையும் அவசரப்பட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் வெளிப்படுத்தின சொல்ல விழுங்க முடியாமல் தவிக்கிறது நல்ல தலைவருக்கு அழகல்ல அப்படிங்கிறத காந்தியடிகள் நல்லாவே அறிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, பொது உடைமையாளர் ஜீவா, காமராஜர் இவங்க எல்லாமே மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி காமராஜர் கூட ஜெயகாந்தன், கண்ணதாசன் போன்ற ஆற்றல் மிகுந்த பேச்சாளர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரியார் பேசுகிற மேடையில் அவருக்கு எதிர்குரல் கொடுக்கக்கூடிய சொல்வன்மை யாருக்கு இருந்ததுன்னா எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு இருந்தது. அதை அனுமதிக்கிற பெருந்தன்மை பெரியாருக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேச்சு நீளமாக இருப்பது தவறானதல்ல, ஆனால் விஷயம் இல்லாமல் நீளமாக இருப்பது தான் ஆபத்தானது. ஆனால் இன்றைக்கி பல பேர் அதை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. பெரும்பாலும் தங்களை பற்றி பெருமையாகவே பேசிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட நம்மளை பேச விடாமல் பேசிட்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் என்னோட பேசுறதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த தொலைபேசி வைப்பாங்க. அப்போது பேச்சு சுருக்கமாக இருக்கணும், நீளமாகவும் சூழலை பொறுத்து அமையலாம். ஆனால் உச்சரிக்கப்படக்கூடிய சொற்கள் கவனமாக கையாளப்பட வேண்டியவை. சில நேரங்களில் பேசாமல் இருக்கிறதும் மௌனமாக இருக்கிறதும் ஒரு சிரிப்பு மட்டும் அமைதியாக காட்டிட்டு போகிறதும் கூட சொற்பொழிவினுடைய ஒரு பங்கு அப்படிங்கிறத தலைமை பண்பு உள்ளவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது நாடறிந்த தலைவராக வர்ற வரைக்கும் நம்ம பரவலான பேச்சு பேசலாம். ஒருவேளை தலைவர் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்க பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி கலகக்காரர்களாக இருக்கிற போது நிகழ்த்தக்கூடிய உரையை காரியமாற்றும் போது நிகழ்த்த முடியாது. அப்போ அப்புறம் இடத்தை அடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மேப் தேவையில்லை என்பதைப் போல, அந்த வரைபடம் தேவையில்லை என்பதைப் போல, உணர்ச்சியும் எழுச்சியும் ஆணைகளை பிறப்பிக்க வேண்டிய இடத்துல அவசியம் இல்லாமல் போகுது. அங்கே சொற்கள் குறைவாகவும் செயல்கள் அதிகமாகவும் இருந்தால் மட்டும்தான் மக்களால் போற்றப்படுகிறது. ஆக எப்போவுமே நாம் பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனமாகவும் ரொம்பவுமே தெளிவாகவும் இருக்க வேண்டும். சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். எவ்வளவு கோபங்கள் வந்தாலுமே அந்த சொற்களை பயன்படுத்துகிறப்போ ரொம்பவுமே தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாம் பல அறிஞர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, பல தலைவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மேற்கோளாக காட்டியிருக்கிறார் வே. என்பவர்கள். இந்த புத்தகத்தை சிம்மாசன சீக்ரெட்டை முழுமையாக படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.